டே 3 ஆஃப் சலாலா ட்ரிப் பார்க்கலாங்களா? டே 3 ஆஃப் சலாலா ட்ரிப்பில் காலையில் ஒரு 6:30 மணிக்கெலாம் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டேரெக்டாக ஸ்விம்மிங் பூல் தான் வந்திருக்கோம். பிகாஸ் 7 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. மார்னிங் 7 to ஈவினிங் நைட், அதாவது 7 o'clock வரையும் தான் சொன்னாங்க. ஸோ சீக்கிரமாக எழுந்து கொஞ்ச நேரம் அதில் விளையாடலான்ட்டு என் ஹஸ்பண்ட் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் சும்மா ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 7 o'clock வந்தோம். 8 o'clock 1 மணி நேரம் என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஆட்டத்தை போட்டார். அதை முடிச்சுட்டு ரூம் போயிட்டு குளிச்சுட்டு அடுத்து வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டே 3க்கு வந்து வெளியே சைட் சீயிங் போக ரெடி ஆகிட்டோம். நான் வந்து யுஏஇ வந்து மாடுங்களே பார்க்கல, பட் சலாலா அவ்வளோ மாடு இருந்துச்சு. அண்ட் ஈவன் கேமல்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சலாலாவில் வந்து நான் ஹியூமன் பீயிங்கை பார்த்ததை விட அவ்வளோமும் கேமல்ஸ் தான் பார்த்தேன். நிறைய கேமல்ஸ். அண்ட் போகிற இடம்லாம் சீனரிஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம அந்த கரீம் சீசனில் வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பட் அந்த டைமில் நமக்கு லீவு கிடைக்காது இல்லைங்களா? நமக்கு எப்போ லீவு கிடைக்குதோ அப்போ தானே வர முடியும். டே 3 ஆஃப் சலாலா வந்து ஃபஸ்ட் சைட் சீயிங் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வாதி தர்பார் தான். இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேமல் ரைடு இருக்குது, ஹார்ஸ் ரைடு, அதுக்கப்புறம் போட்டிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் கிட்ஸ் ப்ளே ஏரியாலாம் கூட இருந்துச்சு. நிறைய பேர் வந்து போட்டிங் போனாங்க. பட் நானும் என் ஹஸ்பண்டும் போட்டிங் போகல. பிகாஸ் இங்கே வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா போட்டிங் போக ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் தண்ணி ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் எங்கேயுமே போகல. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு. இங்கே உட்கார கூட இடம் இல்லை, ரொம்பவே வெயில் அடிச்சுது. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தலைவலியே வந்துருச்சு. சரி 2 பேரும் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு வெளியே வரும்போது இங்கே மரத்தில் வந்து 2 ஊஞ்சல் கட்டிட்டு நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்டை கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு சைட் சீயிங்கை முடிச்சுட்டு செகண்ட் சைட் சீயிங் போகும்போது இவங்க பஸ்ஸில் வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. दिल तो पागल है, दिल दीवाना है, दिल तो पागल है, दिल दीवाना है, सारी सारी रात जगाता है।
அடுத்து வந்து ஜபால் சமைன் தான் கூப்பிட்டு போனாங்க. இது ஒரு வியூ பாயிண்ட், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் அட் எ சேம் டைம் வந்து இது ஒரு டேஞ்சரான பிளேஸ். பிகாஸ் வந்து இங்கே எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லை. குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கணும். ரொம்ப கிட்டலாம் போய் நிற்க முடியாது, ஏன்னா ரொம்ப காற்று அடிக்குது. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா, அதனால். அதை முடிச்சுட்டு அடுத்து வந்து சிங்க் ஹோல் தான் வந்தோம். மிடில் ஈஸ்ட்லேயே லார்ஜஸ்ட் சிங்க் ஹோல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒமன் சலாலா. 1997 மேலேருந்து கீழே வந்து ஃபாலிங் ஸ்டார் விழுந்திருக்கு. அதனால தான் இந்த ஹோல் வந்திருக்கு. இந்த ஹோலோட டெப்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் டெப்த்தில் இருக்குது. எதனால் மேலேருந்து கீழே விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சம் எரக்ஷன்னால். அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீச் தான் போகிறோம். ஆக்சுவலி அந்த பீச் பேர் வந்து சீக்ரெட் பீச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பீச் வந்து நிறைய நம்ம டிக்டாக் ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்போம். ரோடு அந்த பிரிட்ஜிலேருந்து நம்ம கீழே இறங்கும் போதே பீச் வியூ தெரியும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அங்கே தான் போகிறோம். எதுக்கு அங்கே போகிறோன்னா அங்கே தான் லன்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே தான் போகிறோம். அந்த வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம மேலேருந்து கீழே இறங்கும் போது 2 சைடுமே பீச்சு பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவரையும் நான் டிக்டாக் அண்ட் ரீல்ஸில் தான் பார்த்துருக்கேன். பட் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. லஞ்சை முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் கிராவிட்டி தான் வந்திருக்கோம். நம்ம காரையோ இல்லை ஏதோ ஒரு வெஹிக்கிளில் நியூட்ரலில் போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். இதை வந்து ஆப்டிக்கல் இல்யூஷன் சொல்லுவாங்க. நாங்கள் போன பஸ் டிரைவர் வந்து ட்ரை பண்ணார். அதை முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மர்னிஃப் கேவ் தான். இதுக்கு போகிற வழியில் வியூஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 2 சைடுமே மவுண்டனு, பீச்சு, சன்செட்டு பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் இந்த வியூலாம். முன்னாடி ஒரு ஃபேமிலி அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அப்படியே எடுத்து போயிட்டான். இவ்வளோ தூரம் அலை வந்ததா? இவ்வளோ தூரம் இல்லை, கீழே. கீழேயா? உனக்கு யார் சொன்னது? சொல்லிட்டு இருந்தாங்க. வாவ், இங்கதான் இருக்காங்க.
தண்ணி வரது. இந்த பீச்சோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு 2 ஜலடை இருக்குது 2 கார்னர்லேயும். பீச்சில் வந்து தண்ணி ஃப்ளோ அதிகமாக வரும்போது அந்த ஜலடையிலேருந்து சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்கும் போதே ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரி இன்னும் ரொம்ப தண்ணியோட ஃப்ளோ நிறைய வந்துச்சுன்னா அந்த ஜலடையிலேருந்து தண்ணி வெளியே வரும். வெளியே வந்து லைக் ஃபவுண்டன் மாரி மேலே போயிட்டு வரும். அந்த இடத்துல நின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுதான் லாஸ்ட் சைட் சீயிங், அந்த பீச் தான். அதை முடிச்சுட்டு அடுத்து வந்து ரூமில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அண்ட் தென் அகெயின் டின்னருக்கு போயிட்டோம். டின்னரை முடிச்சுட்டு அடுத்து என்ன ரொம்ப டயர்டாகிடுச்சு, ஸோ தூங்கிட்டோம். இப்படி தான் டே 3 ஆஃப் சலலா ட்ரிப் எங்களுக்கு போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.